கேரளாவில் தீபக் அண்ணன் ஒரு அண்ணன் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இப்போ 2 நாளாக வீடியோ வந்து அதுதான் போயிட்டுருக்கு. உண்மையிலே அந்த அண்ணனுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். ஒரு பொட்டப்பில் வந்து நம்மளை தப்பாக வீடியோ எடுத்து போட்டுட்டு அம்மா என்ன நினைப்பாங்க, வீட்டில் சுற்றி இருக்கவங்க என்ன நினைப்பாங்கன்னு தாங்க சக்தி இல்லாமல் அந்த அண்ணன் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. தங்கச்சியாக நான் என்ன சொல்லுதோம்னா, ஒரு 2 மணி நேரம் அழுதுட்டு ஒரு 4 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சிருந்தா கொஞ்சம் தைரியம் கிடச்சிருக்கும். இந்த பிள்ளைக்கு பதில் வீடியோ இந்த அண்ணன் போட்டிருக்கலாம். சாகிறதுக்கு தைரியம் இருந்திருக்கு, இந்த அண்ணன் வாழ்ந்துருக்கலாம் தான் நான் சொல்லுவேன். அந்த அண்ணனோட வீடியோ பார்த்தேன். அந்த அண்ணனுடைய கண்ணு வந்து ஜன்னலுக்கு கீழே போகுது. நம்ம ஸ்டாப் வந்துட்டா எப்போ வருது, எந்த ஸ்டாப் வருதுன்னு பார்க்காரு. இன்னொரு பக்கம் வந்து வாட்சை பார்க்காரு. அப்புறம் ஒரு எடிட்டிங்கில் அந்த பிள்ளையை உரசுற மாதிரி அந்த பிள்ளை ஸ்லோ மோஷனில் வீடியோ போட்டிருக்கு. இப்போ இந்த வீடியோலாம் நம்ம எடிட் பண்ணுறப்போ நமக்கு தெரியுது. அப்படியே அந்த பிள்ளையாக முன்ன பின்ன போகுது. அந்த அண்ணனோட கை படுத மாதிரி ஸ்லோ மோஷனில் லைட்டாக காட்டுறாங்க. நான் என்ன சொல்லுதோம்னா, நான் 2025 வைகாசி விசாகத்துக்கு திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து திருச்செந்தூருக்கு பஸ்ஸில் போனேன். குடும்பமாக போனோம். ராத்திரி 10:30 மணிக்கு பஸ்ஸில் ஏறோம். சரியான கூட்டம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் விசாகத்துக்கு எவ்வளோ கூட்டம் இருக்கும்னு. ஆளுக்கு ஒரு தனித்தனியாக சீட்டு கிடச்சிது. எனக்கு ஜன்னல் சீட்டு கிடச்சது. குடுகுடுன்னு போய் உட்காந்துக்கிட்டேன். ராத்திரி 10:30 மணி ஃபோன் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே ஸ்ரீகுண்டம் தாண்டி போகிறப்போ ஜிலு ஜிலுன்னு காற்று என்னை மறந்து கண்ணை அசந்துட்டேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பின்னாடி சீட்டில் இருக்கவர் அப்படியே கையை ஜன்னல் ஓரமாக என் முன்பக்கம் வருது. யாத்தான்னு பதறி எந்திரிச்சு பார்க்க ஒரு 50 வயசு இருக்கும் அவருக்கு. தப்பான எண்ணத்தில் கையை கொண்டு வந்தாரா இல்லை என் மடியில் இருக்க ஃபோனை ஆட்டை போட கொண்டு வந்தாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கை கொண்டு வந்து தப்பு தான். நான் அந்த இடத்துல என்ன பண்ணேன், ஒரு முறைச்சேன், பல்ல கடித்தேன். நானா பண்ணியிருப்பேன், எத்தாங்கவா இந்த ஆளை 2 இழுப்பு இழு, போலீஸில் பிடிச்சி கொடுன்னு கொடுத்துருக்கலாம். நம்மளே 1000 கஷ்ட நஷ்டத்தில் கோயிலுக்கு போகிறோம், நிம்மதி தாப்பா முருகான்னு. அப்போ அந்த இடத்துல ஒரே சலசலப்பு பரபரப்பு வேண்டான்னு சொல்லி அந்த ஆளை முறையோடு விட்டுட்டேன் பார்த்துக்கோங்க. ஒரு முறப்பில் அவர் எழுந்திருச்சு பயத்தில் அப்படியே படிக்கட்டுக்கிட்ட போனார். இறங்கி குதித்து ஓடிட்டார். எங்கே இந்த பிள்ளை போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட வரும்போது திருச்செந்தூர் வளைவுலலாம் போலீஸ் நிற்பாங்க, எங்கே பிடிச்சி கொடுத்துருமோ அந்த பிள்ளைன்னு அவருக்கு ஒரு பயம் வந்துட்டு. நான் இதை எதுக்கு சொல்லுதேன்னா, அந்த இடத்துல நான் ஆக்ஷன் பண்ணியிருக்கணும். ஒன்று அடிச்சிருக்கணும், இல்லைன்னா துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லி விலகி போயிருக்கணும். நான் அப்போ போய் செல்ஃபி வீடியோ எடுத்து இந்த ஆளை நான் இப்போ அசிங்கப்படுத்தினா அவருக்கும் ஒரு மனசு இருக்குது, வீட்டை சுற்றி ஆட்கள் இருக்குது, அவங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு இருப்பாங்க. நான் போட்டு என்ன எனக்கு கிடைக்க போகுது, ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. இன்னும் கோபம் ஒரு மக்கள் மேலே அவருக்கு. அவரை நான் என்ன பண்ண முடியும். நான் எங்கள் அத்தாண்ட இறங்கணுமே சொன்னேன், எத்தா இப்படி அந்த ஆள் கை கொண்டு வந்தாருன்னு. நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லான்னு சொன்னார். சொன்னால் நம்ம நிம்மதியாக இப்போ கோயிலுக்கு போக முடியுமா, ஒரே மனசு சஞ்சலமாகவே அதே நினப்பில் இருக்கும் அப்படின்னு. எங்கள் அத்தான்னு சொன்னார், சரி விடு, ஆண்டவன் பார்த்துக்கிடுவான், அடுத்த ஆள்கிட்ட எங்கேயாவது அடிபடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். நான் வந்து சைலண்டாக போனனால கோலன்னு சொல்லலை, நம்ம குடும்ப நிம்மதி கிடையாது எதுக்கு அப்படின்னு போயிட்டேன். நீ ரொம்ப தைரியசாலியாக இந்த வீடியோ போட்டப்பெல்லாம் இவ்வளோ தைரியமாக வீடியோ போட்டு தைரியசாலி தான். நீ போட்டுட்ட ஒரு ஆளை, நீ அழகாக அந்த அண்ணன் அந்த இடத்துல தண்டிச்சிருந்தாலோ, அவர் சப்போஸ் தப்பு பண்ணியிருந்தா தண்டிச்சிருக்கலாம், போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்கலாம். செல்ஃபி வீடியோ தேவையில்லாதது தானே.